நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பும் பல்சுவை கதம்பு நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி ஜெர்மனி. அடுத்து வானொலிக்கு வருகிறது சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னறியில் இருந்து பாடலன் 30 சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் உத்தர மேரூரில் இருந்து. பாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம் ஐயா. சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி. பாடல் 30. கொல்லும் கொடும் குற்றம் கொல்வான் குறுகு தன்முன் உள்ளம் கனிந்து அறம் செய்து உய்கவே. வெள்ளம் வருவதற்கு முன்னர் அணை கோழி வையார் பெருகுதற்கண் என் செய்வார் பேசு. கொல்லும் கொடும் கூற்றம் கொல்வான் குறுகு தன்முன் உள்ளம் கனிந்து அறம் செய்து உய்கவே. வெள்ளம் வருவதற்கு முன் அணை கோழி வையார் பெருகுதற்கண் என் செய்வார் பேசு. கொல்லும் கொடும் கூற்றம் கொல்வான் குறுகுதல் முன் உயிரை கொண்டு போகும் கொடுமையான யமன் கொல்லுவதற்கு வரும் முன்னே உள்ளம் கனிந்து அறம் செய்து உய்க. மனம் உவந்து தர்மங்களை செய்து உயர்வீர்களாக. வெள்ளம் வருவதற்கு முன்னர் அணை கோழி வையார். வெள்ளம் வருவதற்கு முன்பே கரையை கட்டி வைக்காதவர் பெருகுதற்கண் என் செய்வார் பேசு. பெருகி வரும்போது என்ன செய்வார் சொல்வாயாக. அதாவது யமன் வந்து உயிரை கொண்டு செல்லும் முன்னே மனம் உவந்து தர்மம் செய்து உயர்வீர்களாக. வெள்ளம் வருவதற்கு முன்னே அணை போடாதவர் வந்தபின் என்ன செய்வார்? மீண்டும் பாடலை பார்ப்போம். கொல்லும் கொடும் கூற்றம் கொல்வான் குறுகு தன் முன் உள்ளம் கனிந்து அறம் செய்து உய்கவே. வெள்ளம் வருவதற்கு முன்னர் அணை கோழி வையார் பெருகுதற்கண் என் செய்வார் பேசு. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னறியில் இருந்து 30வது பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள். வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.